அனைவருக்கும் அன்பு நிறைந்த நல்வணக்கம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்துகிற தொகுதி 2க்கான தேர்வு எழுத இருக்கிற உங்கள் அனைவரையும் களஞ்சியம் வாயிலாக வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். வெற்றி பெற மனம் நிறைந்த வாழ்த்துக்களை களஞ்சியம் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, வருகிற 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்துகிற தொகுதி 2க்கான தேர்வு நடைபெற இருக்கிறது. அதற்காக இறுதிக்கட்ட தயாரிப்பில் நீங்கள் அனைவரும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அன்பானவர்களே, தேர்வுக்கும் போட்டித் தேர்வுக்கும் நிறைய வேறுபாடு உண்டு. பள்ளிகளில், கல்லூரிகளில் நிறைய தேர்வுகளை நாம் சந்தித்திருப்போம். பள்ளிகளில், கல்லூரிகளில் சந்திக்கிற தேர்வு என்பது வெறுமனே வெற்றி பெறுவது, மதிப்பெண்களை அதிகமாக பெறுவது என்பதாக இருக்கும். ஆனால் போட்டித் தேர்வு என்பது இத்தனை மதிப்பெண்கள் எடுத்தால் வெற்றி என்கிற நிலையிலிருந்து சற்று மாறி, மற்றவர்களை விட அதிக மதிப்பெண்களை பெற்றால்தான் நான் வெற்றியாளராக மாற முடியும், நான் அரசு அலுவலராக மாற முடியும் என்கிற நிலையை இந்த போட்டித் தேர்வு பெறுகிறது. அதனால்தான் இதற்கு போட்டித் தேர்வு என்று பெயர். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் நடைபெறுகிற தேர்வுகளுக்கு தேர்வு என்று பெயர். காரணம், அதில் குறைந்தபட்ச மதிப்பெண்களை பெற்றுவிட்டால் அவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக கருதப்படுகிறார்கள். மாறாக போட்டித் தேர்வில் மற்றவர்களை விட அதிக மதிப்பெண்களை பெற்றால்தான் வெற்றி பெற்றவர்களாக கருதப்படுவார்கள். அந்த அளவில் போட்டித் தேர்வின் மூலமாக அரசு அலுவலர்களாக மாறுவதற்காக காத்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் சில குறிப்புகளை இந்த களஞ்சியம் வாயிலாக கூறிட விழைகிறேன். அன்பானவர்களே, ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய தேர்வுக்கு நீங்கள் எப்போது செல்ல வேண்டும்? நல்ல தொடக்கமே பாதி வெற்றியாகி விடுகிறது. ஆகவே தேர்வுக்கு நீங்கள் அதிகாலையிலேயே எழுந்து உங்களுக்கான தேர்வு மையத்தை உங்களுடைய நுழைவுச் சீட்டின் மூலமாக அறிந்து கொண்டு தேர்வு மையத்திற்கு முன்கூட்டியே சென்றுவிட வேண்டும். உங்களுக்கு தேர்வு 9:30 மணிக்கு தொடங்குவதாக உங்களுடைய நுழைவுச் சீட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் போகும்போது வீட்டிலிருந்து எதை எடுத்து செல்ல வேண்டும்? கண்டிப்பாக தேர்வு கூட நுழைவுச் சீட்டை எடுத்து செல்ல வேண்டும். நுழைவுச் சீட்டோடு வேற என்ன கொண்டு செல்ல வேண்டும்? ஒரு அடையாள அட்டை. அது ஆதார் அட்டையாக இருக்கலாம், வங்கியினுடைய கணக்கு புத்தகமாக இருக்கலாம், பேன் கார்டாக இருக்கலாம், வருமான வரி அட்டையாக இருக்கலாம். இது போன்ற பல ஆவணங்களை நீங்கள் எடுத்துச் செல்லலாம். பெரும்பாலும் நீங்கள் ஆதார் அட்டை வைத்திருப்பீர்கள், ஆதார் அட்டையை எடுத்துச் செல்லலாம். இல்லாதவர்கள் பேன் கார்டை எடுத்துச் செல்லலாம். அதுவும் இல்லாதவர்கள் உங்கள் புகைப்படம் ஒட்டப்பட்ட வங்கி கணக்கு புத்தகத்தை எடுத்துச் செல்லலாம். இது அசல் புத்தகமாக இருக்க வேண்டும், அசல் ஆதார் கார்டாக இருக்க வேண்டும். ஜெராக்ஸ் எடுத்து செல்லக்கூடாது. காரணம், அதை ஒப்பிட்டு உங்களுடைய நுழைவுச்சீட்டோடு ஒப்பிட விரும்புகிறார்கள். ஆகவே இதனை எடுத்துச் செல்வது மிக முக்கியம். வேற என்ன கொண்டு செல்ல வேண்டும்? கண்டிப்பாக கருப்பு வண்ண பந்து முனை பேனா, பிளாக் பால்பைன் பென் கொண்டு செல்ல வேண்டும். ஒரு பேனாவுக்கு 2 பேனாவாக கொண்டு செல்வது நல்ல பலனை கொடுக்கும். உங்களுக்கு சிக்கல்களை தீர்த்து வைப்பதாக அது அமையும். அன்பானவர்களே, ஒரு தேர்வு மையத்திற்கு நீங்கள் எவ்வளவு நேரத்தில் சென்று சேர முடியும் என்பதை முன்கூட்டியே திட்டமிடுங்கள். உங்களுடைய தேர்வு மையம் உங்கள் வீட்டிலிருந்து எத்தனை மைல் தூரத்தில் இருக்கிறது? எவ்வளவு நேரத்தில் நீங்கள் பேருந்தில் செல்கிறீர்களா, அல்லது சைக்கிளில் செல்கிறீர்களா, அல்லது மோட்டார் சைக்கிளில் செல்கிறீர்களா என்பதையெல்லாம் முடிவு செய்து கொண்டு எவ்வளவு நேரத்தில் அந்த இடத்தை அடைய முடியும் என்று முடிவு செய்து கொண்டு அதற்கேற்றாற்போல் உங்கள் வீட்டிலிருந்து நீங்கள் புறப்பட வேண்டும். வீட்டிலிருந்து புறப்படும் போது பெரும்பாலானோர் காலை உணவை கையில் எடுத்து செல்வீர்கள். சில பேர் வீட்டிலேயே சாப்பிட்டு விட்டு செல்வீர்கள். இன்னும் சில பேர் இந்த தேர்வு நான் சாப்பிடாமல் செல்கிறேன் என்று கூட செல்ல நினைத்திருப்பீர்கள். அது முற்றிலும் தவறான ஒரு செயல். எல்லா நாள்களிலுமேயே நீங்கள் காலை உணவை தவிர்க்கக்கூடாது. இதுபோன்ற தேர்வு நாட்களில் நல்ல சிந்தனை திறனுக்கும் மயக்கம் இல்லாத சூழலுக்கும் கண்களில் தீட்சண்யமான ஒலி கிடைப்பதற்கும் காலை உணவு மிக முக்கியமானது. ஒரு சத்தான காலை உணவை சற்று அதிகமாகவே, ஏனெனில் நீங்கள் 7 மணிக்கோ 6:30 மணிக்கோ எடுத்துக்கொள்கிற காலை உணவு ஒரு 12:45 மணி வரை உங்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும். உங்களுடைய உடலுக்கு சக்தி அளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆகவே நல்ல உணவை, கொஞ்சம் கூடுதலான உணவை காலையில் எடுத்து செல்வது நல்லது. காலையில் சாப்பிட்டு விட்டு செல்வது நல்லது. காலையில் அதிகமாக சாப்பிட்டால் தூக்கம் வரும் என்று சொல்வார்கள். நீங்கள் தேர்வு எழுத போகிற நேரம் 9:30, நீங்கள் சாப்பிடுகிற நேரம் 7 மணி, எப்படி தூக்கம் வரும்? ஆகவே நன்றாக சாப்பிட்டு விட்டு செல்ல வேண்டும் என்பதை உறுதியாக எடுத்துக்கொண்டு சரியாக திட்டமிட்டு கொண்டு தேர்வு மையத்துக்கு சென்று விடுங்கள். தேர்வு மையத்தில் 9:30 தானே என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. 8:30 மணிக்கு முன்பாக தேர்வு மையத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். காரணம்,
9 மணிக்கு உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் தரப்படும். 9 மணிக்கு பிறகு நீங்கள் தேர்வு மையத்தில் அனுமதிக்கப்பட மாட்டீர்கள். ஆகவே 8:30 மணிக்கு முன்பாகவே நீங்கள் தேர்வு மையத்தில் இருக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இது மிக மிக முக்கியமானது. முன்கூட்டியே தேர்வு மையத்திற்கு சென்று விட்டாலே பல பிரச்சனைகள், படபடப்பு, வேர்வை, மன நெருக்கடி இதிலிருந்து விடுபட்டு விடலாம். 8:30 மணிக்கு முன்பாக தேர்வு மையத்திற்கு சென்று நீங்கள் அங்கே ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய அறை எங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் அங்கே ஒட்டப்பட்டிருக்கிற அந்த சீட்டின் மூலமாக அறிந்து கொண்டு, அந்த பலகையின் மூலமாக நீங்கள் அறிந்து கொண்டு, உங்களுடைய அறை எங்கே இருக்கிறது என்பதை மட்டும் தெரிந்து கொண்டு ஏதாவது ஒரு இடத்தில் அமர்ந்து அமைதியாக படித்து கொண்டிருக்கலாம், அல்லது ஒரு தியானத்தை மேற்கொள்ளலாம், அல்லது அமைதியாக இருக்கலாம். ஒரு படபடப்பில்லாத, ஒரு பரபரப்பில்லாத ஒரு சூழலை நீங்கள் உருவாக்கி கொண்டு ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தால் அறைக்கு செல்வதற்கு வசதியாக இருக்கும். எப்போது அறைக்கு செல்ல வேண்டும் என்று முதன்மை கண்காணிப்பாளர் அறிவிக்கிறாரோ அப்போது நீங்கள் அறைக்கு செல்லலாம். 9 மணிக்கு உங்களுக்கு ஓஎம்ஆர் விடைத்தாள் வழங்கப்படும். வழங்கப்பட்டவுடன் அந்த ஓஎம்ஆர் விடைத்தாளில் உங்களுடைய புகைப்படம், உங்களுடைய தேர்வு எண், உங்களுடைய பெயர் போன்றவை சரியாக இருக்கிறதா என்பதை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஓஎம்ஆர் விடைத்தாள் உங்களுக்கு உரியதுதானா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும். 9 மணியிலிருந்து 9:15 வரை இந்த சரிபார்ப்பு, வருகை பதிவேட்டில் கையொப்பமிடுதல், இது போன்ற பணிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். அறை கண்காணிப்பாளர் கூறுகிற அறிவுரைகளை நீங்கள் மிக நன்றாக கவனமுடன் கேட்க வேண்டும். போட்டித் தேர்வுகளில் மிக முக்கியமே கவனம் என்பது தான். நீங்கள் படித்திருக்கிற விஷயங்கள் என்பது வேறு, தேர்வை அணுகுவது என்பது வேறு. மிக கவனமாக அந்த ஓஎம்ஆர் விடைத்தாளை அணுக வேண்டும். எல்லா தகவல்களும் சரியாக இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். 9:15 மணிக்கு உங்களுக்கு வினாத்தாள் தொகுப்பு வழங்கப்படும். கொஸ்டின் பேப்பர் புக்லெட் என்று சொல்லப்படக்கூடிய வினாத்தாள் தொகுப்பு வழங்கப்படும். அந்த வினாத்தாள் தொகுப்பை நீங்கள் 9:15 மணிக்கு பிரித்து அதில் இருக்கக்கூடிய பக்கங்கள் எல்லாம் சரியாக இருக்கின்றனதா என்று பார்க்க வேண்டும். உதாரணத்திற்கு 5, 6, 7 அல்லது 8 பக்கங்கள் இல்லாமல் கூட 9ஆம் பக்கம் வரலாம். நீங்கள் எல்லா பக்கங்களும் 1 முதல் எத்தனை பக்கங்கள் அந்த வினாத்தாள் இருக்க வேண்டுமோ அத்தனை பக்கங்கள் இருக்கின்றனவா என்பதை துல்லியமாக, மிகச்சரியாக, கவனமாக பார்க்க வேண்டும். அதுபோலவே வினாத்தாளின் எண்கள் சரியாக அச்சிடப்பட்டிருக்கிறதா, எண்கள் 1 முதல் 200 வரை வினாக்களின் எண்கள் சரியாக அச்சிடப்பட்டிருக்கிறதா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இதில் ஏதேனும் மாறுபாடு இருந்தால், ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தேர்விலும் இதுபோல பல மாறுபாடுகள் காணப்படுகின்றன. வினாத்தாளில் ஏதேனும் மாறுபாடுகள் அல்லது குறைபாடுகள், அச்சில் பிழை, சில பக்கங்கள் அச்சிடப்படாமலே கூட இருக்கலாம். இது போன்ற பிழைகள் இருந்தால் உடனடியாக அறை கண்காணிப்பாளரிடம் அதனை தெரிவித்து மாற்று வினாத்தாளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது மிக மிக முக்கியமானது. மாறாக ஒரு 15 வினாக்களுக்கு விடை எழுதிய பிறகு மீண்டும் வினாத்தாளில் குறைபாடுகள் இருக்கின்றன, வேறு வினாத்தாள் தாருங்கள் என்று சொன்னால் அது மிகவும் பயனற்றது. காரணம், இந்த வினாத்தாள் தருகிற போது வினாத்தாள் தொகுப்பில் குறைபாடுகள் இல்லை என்று நீங்கள் உறுதி செய்து கொண்ட பின்பு அந்த கொஸ்டின் பேப்பர் புக்லெட் சீரீஸ் அந்த வரிசை எண்ணை நீங்கள் ஓஎம்ஆர் விடைத்தாளில் குறிக்க வேண்டும். இது மிக மிக முக்கியமானது. உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற 9:15க்கு தரப்படுகிற அந்த வினாத்தாள் தொகுப்பின் வரிசை எண்ணை உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுத வேண்டும். எழுதிய பிறகு அதற்கு கீழே நிழலிட வேண்டும், ஷேட் செய்ய வேண்டும். இது மிக முக்கியமானது. நீங்கள் குறைபாடுடைய வினாத்தாள் தொகுப்பை இங்கே குறியீடு செய்துவிட்டு, நிழலிட்டுவிட்டு, எழுதிவிட்டு வேற்று வினாத்தாளை தாருங்கள் என்று பின்னர் கேட்டால் நீங்கள் இங்கே எழுத முடியாது. ஆகவே இது மிக மிக முக்கியமான ஒன்று. அது பிறகு 9:30க்கு நீங்கள் தேர்வை எழுத தொடங்குகிறீர்கள். 4-5 விடைகள் ABCDE என்று இருக்கிறது. 4 விடைகள். இந்த 4 விடைகளுக்கும் நான் விடையளிக்க விரும்பவில்லை, 4 விடைகளும் சரியில்லை என்று நீங்கள் சொன்னால் 5வது விடை E என்பதை தேர்வு செய்யலாம். ABCDE என்கிற விடைகளில் ஏதாவது ஒன்றை கண்டிப்பாக நீங்கள் ஷேட் செய்ய வேண்டும், நிழலிட வேண்டும். கருப்பு பால் பாயிண்ட் பண்ணினால் நிழலிட வேண்டும். இதில் எதிலுமே, ஏதாவது 200 வினாக்கள் இருக்கின்றன என்றால் ABCDE இதில் எதிலும் நீங்கள் நிழலிடாமல் ஏதாவது ஒரு வினா இருக்கும் என்றால் உங்களுக்கு பெற்றிருக்கிற மதிப்பெண்களில் இருந்து அரை மதிப்பெண்கள் குறைக்கப்படும். இதை நீங்கள் நல்லா நினைவில் வச்சுக்கணும். என்ன பண்ணணும், எல்லா வினாக்களுக்கும் கண்டிப்பாக விடையளிக்க வேண்டும். இப்போ நீங்கள் ஸ்கேல் கூட பயன்படுத்தலாம். பயன்படுத்திட்டு சரியாக ABCDEயில் நம்ம போட்டிருக்கோமா, 1வது வினாக்கு ஏதாவது ஒரு விடையை போட்டிருக்கோமா, 2வது வினாக்கு ஏதாவது ஒரு விடையை போட்டிருக்கிறோமா, 3வது வினாவுக்கு ஏதாவது ஒரு விடையை போட்டிருக்கிறோமா, இப்படி
அனைத்து வினாக்களுக்கும் நாம் ஏதாவது ஒரு விடையை ஷேர் செய்திருக்கிறோமா என்று பார்க்கணும். ஷேர் செய்கிறதுல நீங்கள் ஒரு ஒரு இந்த வட்டத்துக்குள்ளே ஒரே ஒரு புள்ளியை மட்டும் வைக்கிறது, பாதி அளவு நிழலிடுவது ஷேர் செய்வது, முக்கால் அளவு ஷேர் செய்வது, அந்த வட்டத்திற்கு வெளியே ஷேர் செய்வது, இவையெல்லாம் பிழையானவை. ஷேர் செய்கிறதுக்கு பதிலாக டிக் அடிக்கிறது, அப்புறம் இன்டு மார்க் போடுறது, இது எல்லாவற்றையும் தவிர்த்து விட வேண்டும். அந்த வட்ட வடிவிலான பகுதி ABCDE என்கிற ஏதாவது ஒன்றை தேர்வு செய்கிற போது அது முழுமையாக கருமையாக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஒரே வினாவுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட விடைகளுக்கு ஷேர் செய்யக்கூடாது. இப்போ நீங்கள் எழுதிட்டே வரீங்க, ஒரு 3 கேள்வி எழுதுறீங்க அல்லது 15 வினாக்கள் எழுதிட்டீங்க, 16வது வினாவுக்கு விடை தெரியல, கொஞ்சம் தாமதம் வச்சு அப்புறமா எழுதலாம்னு நினைக்கிறீங்க. அடுத்து 17வது வினாவுக்கு போகிறீங்க, 17வது வினாவுக்கு சரியான விடை தெரியுது, இப்போ கொண்டு நீங்கள் 16ல் போட்டுருவீங்க, ஞாபகம் மறதில்லை. அப்போ வினா எண்ணை உறுதிப்படுத்தி கொண்டு அந்த OMR ஷீட்டில் இந்த நம்பருக்கு தான் போடுறோமா, நம்ம இந்த கொஸ்டினுக்கான விடையை தான் நம்ம எழுதுகிறோமாங்கிறத முடிவு. பல தேர்வுகளில் வெற்றி வாய்ப்பு தவறவிடப்படுவது இந்த இடத்துல தான். ஒரு 60வது வினாவில் ஒரு தவறு, ஒரு கேள்வியை விட்டுட்டு அடுத்த கேள்விக்கு விடை எழுத ஆரம்பிக்கிற ஒருத்தர் வரிசையாக அதுக்கப்புறம் பூரா தப்பாகவே ஷேர் பண்ணிட்டு போனால் எல்லா விடைகளுமே தவறாகி விடுகிற ஒரு பெரிய அபாயம் இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு வினாவுக்கு விடை எழுதும்போதும் வினா எண்ணையும் OMR ஷீட்டில் அந்த வினாவுக்குரிய விடைக்குரிய அந்த வினா எண்ணையும் சரியாக ஒரு தடவை யோசித்து விட்டு அப்புறமா நீங்கள் எழுதணும். இது ரொம்ப முக்கியமானது. கொஞ்ச நேரம் கழித்து இந்த கேள்விக்கு விடை எழுதலாம், நேரம் இருந்தால் பின்னால் யோசித்து விடை எழுதலாம் என்று நினைப்பதில் தவறில்லை. ஆனால் கவனமாக அந்த விடை எப்போது எழுதப்பட வேண்டுமோ பின்னர் எழுதிடணும். அதை விட முக்கியம், எல்லா வினாக்களுக்கும் விடையளித்து விட வேண்டும் என்பதை நினைவில் நிறுத்தி கொள்ள வேண்டும். நேரம்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். இப்போ 9:30 மணிக்கு ஆரம்பிக்கிற தேர்வு, 10:30, 11:30, 12:30, 3 மணி நேரம். அப்போ 180 நிமிடங்கள் இருக்கிறது. 180 நிமிடங்களில் அந்த வினாக்களுக்கு விடை எழுதணும் அப்படின்னா எவ்வளவு நேரம் என்பது நீங்கள் தான் கால்குலேட் பண்ணிக்கணும். டைம் பார்த்துக்கணும், எத்தனை வினாக்கள் எழுதியிருக்கிறோம், இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது, அப்போ எத்தனை நிமிடங்கள் இருக்கின்றன, எத்தனை வினாக்கள் எழுத வேண்டும் என்பதை அப்பப்போ நீங்கள் சோதனை செய்து கொண்டு நேரத்தை பார்த்து கொண்டு நீங்கள் எழுதலாம். ரொம்ப முக்கியம், தேர்வறைக்குள்ளே நம்ம என்ன கொண்டு போகக்கூடாது, எலக்ட்ரானிக் திங்ஸ், அது எலக்ட்ரானிக் வாட்சாக இருக்கலாம், அப்புறமா செல்ஃபோனாக இருக்கலாம், கால்குலேட்டராக இருக்கலாம், இது எதுவுமே கொண்டு இருக்கக்கூடாது. அனலாக் வாட்ச் மட்டும் நமக்கு என்ன பண்ணுவாங்க, அனுமதிப்பாங்க. எலக்ட்ரானிக் இல்லாத வாட்ச் வந்து அனுமதிப்பாங்க. நீங்கள் நேரம் வாட்சே கட்டிட்டு போகலாம், கூட நேரத்தை நீங்கள் மணி அடிப்பாங்க, அதுக்கு தகுந்த அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அது ஒரு பிரச்சனையாகவே நீங்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. OMR ஷீட்டை நல்லா கையாளணும். அங்கே இருக்கக்கூடிய பார்கோடு அதை போய் சேதப்படுத்திடக்கூடாது. கீழே விழுறது OMR ஷீட்டு, பேனா அதில் போய் கிறுக்கிறது, ஒரு விடையை சிந்தித்து கொண்டிருக்கிற போது நேரம் போகாமல் அந்த பார்கோடில் போய் கிறுக்கிறது, இந்த மாதிரி பார்கோடு சேதப்படுத்தப்பட்டால் அந்த விடைத்தால் செல்லாததாகி விடும். இதெல்லாம் மனசில் நீங்கள் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா தேர்வு ஆரம்பிக்கிற போது ஒரு கையொப்பம் இட சொல்லி அரை கண்காணிப்பாளர் சொல்லுவார். அது கண்டிப்பாக நீங்கள் கையொப்பம் போடணும். தேர்வு முடிந்த பிறகு உங்களுடைய இடது கை பெருவிரல் ரேகையை வைக்க சொல்லி அரை கண்காணிப்பாளர் சொல்லுவார். அதுக்கு ஒரு இடம் இருக்குது, அதையும் நீங்கள் பண்ணணும். அரை கண்காணிப்பாளரே மறந்து போனாலும் நீங்கள் என்ன பண்ணணும், தேர்வு துவக்கத்தில் ஒரு கையொப்பம் இடுவதையும் தேர்வு முடிந்த பிறகு இடது கை பெருவிரல் ரேகையை அந்த OMR விடைத்தாளில் வைப்பதையும் மறந்துவிடக்கூடாது. தேர்வின் தொடக்கத்தில் இருந்தே நீங்கள் அரை கண்காணிப்பாளர் சொல்கிற அறிவுரைகளை கண்டிப்பாக கேட்க வேண்டும். அதில் மிக முக்கியமான ஒன்று, தேர்வு தொடங்கும் போது கையொப்பம் இடுவது, உரிய இடத்துல கையொப்பம் இடணும். அதை நீங்கள் கண்டிப்பாக கையொப்பம் இட வேண்டும். அதுமாதிரி தேர்வு முடிகிற போது இடது கை பெருவிரல் ரேகையை அந்த OMR விடைத்தாளில் அதற்கென ஒதுக்கப்பட்டிருக்கிற இடத்தில் வைக்கணும். இப்போ இந்த கைரேகை வைக்காமல் கொடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னு என்ன நடக்கும்னா அதுக்கு அரை மதிப்பெண்கள் குறைக்கிறாங்க. அப்போ மதிப்பெண் குறைஞ்சிடும். அரை மதிப்பெண்கள் என்பது உங்களுடைய வெற்றி வாய்ப்பை வெகுவாக பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். நீங்கள் தேர்வின் துவக்கத்தில் அரை கண்காணிப்பாளர் கூறுகிற மாதிரி கையொப்பம் இடுவதையும் தேர்வின் முடிவில் இடது கை பெருவிரல் ரேகையை பதிப்பதையும் அவர் சொல்கிற மாதிரியே நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். அப்புறம் வட்டமிடுவதை பற்றி நான் நல்லா சொன்னேன். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி தேர்வுலாம் பார்த்தீங்கன்னா A விடைகள் எத்தனை எழுதப்பட்டிருக்கிறது, B விடைகள் எத்தனை எழுதப்பட்டிருக்கிறது, C, D, E விடைகள் எத்தனை எழுதப்பட்டிருக்கின்றன என்பதெல்லாம் போட்டு கூட்டி போடுறதெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ இந்த முறையெல்லாம் அப்படி இல்லை. சென்ற முறை தொகுதி 4 இருந்தே அந்த முறை கைவிடப்பட்டு இப்போ வந்து ரொம்ப எளிமையாக இருக்குது. நீங்கள் 200 வினாக்களுக்கு விடையை மட்டும் எழுதினா போதும், சரியாக வட்டமிட்டால் போதும். ஒரு வினாவுக்கு 2 விடைகள் 3 விடைகளை வட்டமிடக்கூடாது. எந்த வினாவுக்கும் வட்ட விடாமல் இருந்து விடக்கூடாது என்பதை நினைவில் நிறுத்தி கொள்ள வேண்டும். அப்புறம் தேர்வில் நீங்கள் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, விடையில் முதல்ல ஒமிஷன்,
4 விடை கொடுத்துருக்காங்கன்னா இது கண்டிப்பாக இல்லை அப்படின்னு ஒரு விடையை ஒரு 4 விடை கொடுத்துருக்காங்க, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 4 விடைகள் கொடுத்துருக்காங்க. இது நிச்சயமாக இல்லை, இது நிச்சயமாக இல்லை, இது நீக்கல் முறையை முதல்ல பின்பற்றணும். மிச்சம் 2 தான் இருக்குது, இதில் எது இருக்கும் அப்படின்னு சிந்திச்சு நம்ம போடணும். அந்த வினாத்தாளில் ரஃப் ஒர்க் பண்ணுறதுக்காக பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க பின்னாடி, அதில் நீங்கள் கணக்கீடுகளை செய்து பார்க்கலாம், ஏதாவது சூத்திரங்களை எழுதி பார்க்கலாம், நீங்கள் தேவைப்படுகிற மாதிரி எழுதி பார்க்கலாம். மாறாக அந்த டெஸ்கில் எழுதுறது, ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதுறது, இது மாதிரி வேலைகளெல்லாம் நீங்கள் செய்யவே கூடாது. நீங்கள் படித்தது தான் அதில் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கணும். நீங்கள் தொகுதி 2ல் ஒரு இந்த முதல்ல ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனில் நீங்கள் வெற்றி பெற்று விட்டாலே ஒரு மிகப்பெரிய இடத்தை கடந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். முதல்நிலை தேர்வில் நீங்கள் உள்ளே வந்துட்டாலே ஒரு மிகப்பெரிய இடத்தை கடந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். இதற்கு என்ன பண்ணணும்னா ஒரு நல்ல நிதானம், ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை, இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களை யாரும் அசைத்து பார்க்க முடியாது. உங்கள் வெற்றியை நீங்கள் சாத்தியப்படுத்தி விடுகிறீர்கள் என்று அர்த்தம். ஏதாவது 1-2 வினாக்களுக்கு விடை தெரியலைன்னா அதை நீங்கள் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டியதே இல்லை. உங்களுக்கு கடினமான வினாக்கள் என்பவை மற்றவர்களுக்கும் கடினமாகத்தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். எந்த வினாவிலேருந்து வேணாலும் நீங்கள் விடை எழுத ஆரம்பிக்கலாம். ஆனால் வினா என்ன ரொம்ப கவனமாக நீங்கள் பார்க்கணும். எந்த சூழலிலும் ஓஎம்ஆர் விடைத்தாளை சேதப்படுத்துவது, தவறான விடையை போட்டுட்டு அப்புறம் சுரண்டுறது, அதில் ஒயிட்னர் வைக்கிறேன்னு சொல்கிறது, பிளேடால் சுரண்டுறது, நகத்தால் சுரண்டுறது, இது மாதிரி வேலைகள் எதையுமே தவிர்த்து விட வேண்டும். அறை கண்காணிப்பாளர் நீங்கள் அறையை விட்டு வெளியேறலாம் என்று சொன்ன பிறகு அறையிலிருந்து வெளியேற வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, தொகுதி 2க்கான தேர்வு, இந்த முதல்நிலை தேர்வு ரொம்ப எளிமையாக கடந்து போக வேண்டிய ஒன்று. நன்றாக நீங்கள் பயிற்சி பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற்று அடுத்த நிலை தேர்வுக்கும் அரசு அலுவலர்களாக மாறுவதற்கும் களஞ்சியம் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.